ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். பெட்ரோல்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா கேபிள் பிரிட்ஜ், இங்கே லைட்டெல்லாம் போடுவாங்க. இது துர்க்கம் செருவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டே கிளம்பலாம். நான் வந்து பூரி வாங்கிக்கிட்டேன். மச்சான் பார்த்தீங்கன்னா போண்டா வாங்கிக்கிட்டாங்க. இது ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அங்க போயிட்டு அப்படியே பக்கத்துல அங்க கோயில் இருக்கு அப்படிங்கிறனால, அங்க போகலாம் அப்படின்னு நாங்க பேக்ல ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு இளநீ குடிச்சிட்டு இருந்தாங்க மச்சான். இது பார்த்தீங்கன்னா, அனந்தகிரி ஹில்ஸ் விகாராபாத் சைடு இருக்கும். நெறைய பேருக்கு இங்க உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க வாட்டர் ஃபால்ஸ் அதெல்லாமே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்தாச்சு. இது எங்கன்னா ஹைதராபாத்லேருந்து ஒரு 2 1/2 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். தாண்டூர்ன்னு ஒரு ஊரு. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் உள்ள போகணும் இந்த கோவிலுக்கு. பூ கைலாஸ் டெம்பிள்னு கூகுள்ல அடிச்சாலே அதுக்கு வழி வரும். இது 2 சைடும் பார்த்தீங்கன்னா, வயலு, நல்ல மரம் அது எல்லாமே இருந்துச்சு. நம்ம ஊர் மாரி செங்கல் கால்வாயெல்லாம் இருந்துச்சு. அது வந்து நான் லாஸ்ட்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. மேரேஜ் ஃபங்ஷனுக்கு போயிட்டு வந்தாச்சு. நாங்க இங்க எதுவும் சாப்பிடல. ஏன்னா கோயிலுக்கு போறனால. நாங்க வெளியிலயே சாப்பிட்டு வந்துட்டோம். இப்ப வண்டிய பார்க்கிங் பண்ணிட்டு மச்சான் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 100 டிக்கெட்டு. இது வீட்ல யாருக்கும் நாங்க சொல்லாம சடனா நாங்க பிளான் பண்ணது. ஏன்னா சாராக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்கும். ஸ்கூல் டைம்ல தான் நாங்க போயிருந்தோம். வியாழக்கிழமையோ எப்பவோ போயிருந்தோம் நாங்க. அதனால அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லல. அவங்களே ஒரே ஷாக்கிங். அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு தான் கேட்டாங்க, "எப்போ போனீங்க?" அப்படின்னு. ஃபேமிலி இல்லாம நாங்க 2 பேரும் தனியா வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு. மச்சான் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க அப்போ. இது பார்த்தீங்கன்னா, நவசக்தி சாமி எல்லா சாமியும் இருக்கும். இது கேட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. வாங்க இனிமேல் தான் உள்ள போகணும். இந்த சைடு காலபைரவர் அது அடுத்த பக்கட்டு இருக்கும். நான் அங்கிட்டு போகும்போது நல்லா காமிக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, சிவன் வந்து பின்னாடி சைடு நெறைய சிவனு, நெறைய சாமி, மாடு அது மாதிரி எல்லாமே உட்கார வச்சிருந்தாங்க. நல்லா செஞ்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. இதுக்குள்ளயுமே சிவன் தான் இருப்பாங்க. இது சிவன் பார்த்தீங்கன்னா, ஒரு 65 அடி. இந்த மாதிரி 2 கோயில் இருக்கு. ஒண்ணு கொல்கத்தால இருக்கு. ஒண்ணு இங்க தாண்டூர்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஆத்மலிங்கம். மேலேயும் வந்து சிவன் வந்து லிங்கம் லிங்கமா வச்சு செஞ்சிருந்தாங்க. இது பூ கைலாஸ்ல ஒண்ணு இருக்கு. ஒண்ணு கொல்கத்தால 250 வருஷத்துக்கு பழமையான ரெட்டை கோயில் ஒண்ணு இருக்கு. இது 2001ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணாங்க. 9 வருஷத்துக்கு அப்புறம் முடிச்சு 2010ல இத வந்து திறந்து எல்லாருமே சாமி கும்பிடுறதுக்காக இது வச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேரு பார்த்தீங்கன்னா, வாட்டர் தீம் கோயில்னு கூட சொல்றாங்க. இது ஏன்னா இது தண்ணிக்குள்ள தான் நம்ம போகணும் இந்த கோயிலுக்கு. வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்தீங்கன்னா, பீதர்ங்கிற இடத்துக்கு போயிருந்தோம். கர்நாடகா சைடு. அங்கேயும் கோயிலுக்கு வந்து நாங்க தண்ணிக்குள்ள தான் போயிருந்தோம். நரசிம்மசாமிய பார்க்கறதுக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. வாங்க போலாம். டிக்கெட் குடுத்துட்டு அவங்க ஓப்பன் பண்ணி விடுவாங்க கேட்ட. இங்கேருந்து பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சாமிய பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட்டு வாங்க இறங்கலாம் தண்ணிக்குள்ள. எனக்கே நெஞ்சளவுக்கு இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு இறங்கும்போது இங்க. இங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு 3, 4 படி இருக்கும். அதுக்கு கீழ இறங்குற மாதிரி இருக்கும். மச்சான் பார்த்தீங்கன்னா, கண்ணாடிய கழட்டாம அப்படியே போட்டுட்டே வந்துட்டாங்க. சரி மறுபடியும் போய் லாக்கர்ல வைக்க முடியாது அப்படிங்கிறனால நாங்க வந்துட்டோம். லாக்கருக்கு ஒரு ரூ. 50 கேட்டிருந்தாங்க. நம்ம பேக் ஏதாவது கொண்டு போயிருந்தா அதில வச்சு பூட்டு போட்டு நம்ம எடுத்துட்டு வந்துரலாம். இங்க இந்த மாரி நெறைய பேர் பண்ணியிருப்பாங்க. நீங்க வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சாமிக்கு அப்படியே தண்ணி எல்லாம் ஊத்தி சாமி கும்பிட்டு வாங்க நம்ம இனிமேல் உள்ள போகலாம். இந்த சிவன் பார்த்தீங்கன்னா, 65 அடி உயரம் இருக்கும். வெளியில உள்ள சிவன். இங்க மொத்தம் 12 லிங்கம் இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிவன் சாமி கும்பிடுறவங்களுக்கு நெறைய பேர் படிச்சிருப்பீங்க கூட. ஒண்ணு சோம்நாத் வந்து குஜராத்ல இருக்கும். இன்னொன்னு மல்லிகா அர்ஜுனா சாமி வந்து ஸ்ரீசைலம்னு கூட சொல்லுவாங்க. அது ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. மகா காளேஸ்வரர் சாமி வந்து உஜ்ஜைன் மத்திய பிரதேசத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓம்காரேஸ்வரர் சாமி வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கும். கேதார்நாத் வந்து உத்தரகாண்ட்ல இருக்கும். பீமா சங்கர் வந்து மகாராஷ்டிராவுல. அப்புறம் காசி விஸ்வநாதர் வந்து
வாரணாசி, உத்தரப்பிரதேசம். திரியம்பகேஸ்வரர் வந்து நாசிக், மகாராஷ்டிரால இருக்கும். பத்யநாத் வந்து ஜார்க்கண்ட், அப்ப பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலயுமே இருக்கும். நாகேஸ்வரர் சாமி வந்து துவாரகா, குஜராத்ல இருக்கும். ராமநாத சுவாமி ராமேஸ்வரம், தமிழ்நாடு நம்ம ஊர்ல இருக்கும். கிருஷ்ணேஸ்வரர் சாமி வந்து அவுரங்காபாத், மகாராஷ்டிரா. மொத்தம் 12 லிங்கத்த வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க போணும். 2 சைட்லயும் பார்த்தீங்கன்னா, சாமி, முருகன், அப்புறம் விநாயகர் அது எல்லா சாமியுமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெஞ்சளவு தண்ணி இருந்துச்சு. அப்புறம் போக போக கொஞ்சம் கம்மியாயிருச்சு. கீழ வந்து டைல்ஸ் தான் இருக்கும். அதனால எந்த பயமும் இருக்காது. முன்னாடி மச்சான் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி கம்பி அந்த மாதிரியெல்லாம் இல்ல அதுக்கு முன்னாடி. இப்ப தான் அந்த கம்பியெல்லாம் போட்டுருக்காங்க. ஒரு சைடு போறது, இன்னொரு சைடு வர்றதுக்கு. எங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு சாமி கும்பிட்டு வந்துட்டுருக்காங்க. வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துட்டு. நானும் வீடியோலாம் எடுத்துட்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாவே தெரியும். மச்சானோட சட்டைய பாருங்க. ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸுமே கூட நான் போட்டிருப்பேன் YouTubeல. வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு சாமி பார்க்கறதுக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு போகும்போது. நாங்க போகும்போது பெருசா கூட்டம்லாம் எதுவும் இல்ல. அதுக்கப்புறமா தான் எல்லாருமே வந்திருந்தாங்க. நெறைய பேர் வந்திருந்தாங்க. அப்படியே சாமிக்கு தண்ணி ஊத்தி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போறோம். இப்ப லைட் எரியுது. ஏன்னா உள்ள வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு அங்க உள்ள ஐயர் சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க பெருசா உள்ள சாமி எதுவும் பெருசா அவ்வளவா எதுவும் எடுக்கல. வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு போறதுக்கு. கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைல்ஸுமே தெரியும். இப்படி ஆடும்போது தெரியும் நல்லா. அந்த சைட்லாம் பார்த்தா லைட் ஆஃப் பண்ணியிருக்கு. இந்த சைடு மட்டும் தான் எரியுது. வாங்க போலாம். அப்படியே நானும் என்னையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப தண்ணி கம்மியா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நடந்து போகும்போது. ஃபர்ஸ்ட்டு இறங்கும்போது தான் ரொம்ப நெறைய தண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்மியா தான். அப்புறம் 2 சைடும் மாட்டோட தலை வச்சிருந்தாங்க. நெறைய சாமி இருந்துச்சு சைட்ல. இப்ப நம்ம சிங்கத்து வாய்க்குள்ள போய் தான் நம்ம வந்து அங்க அங்கேயும் சிவன் தான் இருப்பாங்க. இங்க இங்க முன்னாடி நந்தி இருக்கும். இதுதான். அதுக்கப்புறம் நான் எதுவும் எடுக்கல. சாமி கும்பிட்டு இந்த சைடு வெளியில வந்தா எங்கேயுமே இருப்பாங்க சாமி. அந்த சைடும் நெறைய இருந்துச்சு. அப்புறம் இங்க நின்னு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அங்கிட்டு சிவன் வந்து பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் இவங்க வந்து அங்க இருந்தாங்க மேல. அது எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் முன்னாடி போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, செடி பார்த்தீங்கன்னா நெறைய வளர்ந்துருச்சு. அதனால கொஞ்சம் தூரமா வந்ததுக்கு அப்புறமா தான் சிவன் வந்து சூப்பரா தெரிஞ்சாங்க. 65 அடி இந்த சிவன். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல சாமி கும்பிட்டாச்சு. இப்ப நம்ம வந்து போறோம். வந்த வழி அந்த சைடு, இந்த சைடு போறோம். இந்த சைடு எதுக்கு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே சாமி கும்பிடும்போது மட்டும் தான் இங்க லைட் எல்லாம் எரியும். ஏன்னா, இங்க வீடியோ, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்கிறனால அங்க ஆஃப் பண்ணிருவாங்க லைட்ட சாமி கிட்ட. யாராவது சாமி கும்பிட போனா, அதுக்கப்புறம் ஆன் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராவே நாங்க சாமியுமே கும்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி சாவிய காணோம். இதுதான் ட்விஸ்ட்டு. என்னடா அது வண்டி சாவிய காணோம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வண்டியிலே இருந்துச்சு. எங்களோட நல்ல நேரம் அப்படின்னு நெனச்சுட்டு, நாங்க கெளம்பிட்டோம். அடுத்த பார்ட் வீடியோவும் இருக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.